இளம் தலைவருங்க. அவர் முதலமைச்சரா வர்றதுல என்னங்க இருக்குது? கள்ளம் கபடமற்ற தன்னலமற்ற சுயநலமற்ற ஈடு இணையற்ற அப்பலுக்கற்ற ஊழலற்ற ஒப்பற்ற ஒரே தலைவர். தேசப்பற்றும் தெய்வீகப்பற்றும் நாட்டுப்பற்றும் கொன்ற ஒரே தலைவர். மலை உயர்ந்ததைப் போல மனம் உயர்ந்து நிற்கின்ற தலைவர். பனித்துளிகளை விட பரிசுத்தமான தும்பை பூவை போல தூய்மையான உள்ளம் படைத்த தமிழக மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அருமைமிகு பண்புமிகு பாசமிகு மக்கள் தலைவர், வெற்றி தலைவர், கழக தலைவர், மக்கள் தலைவர், தங்க தலைவர், இளைய தலைவர், சிங்க தளபதி சிம்மாசனம் போல் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் அமர்கின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. அதனால நான் மட்டும் இல்லைங்க, என்னை போன்ற வயதில் உள்ளவர்கள் நிறைய பேர் இந்த கட்சிக்கு வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. தளபதி வரணும், தமிழ்நாட்டை ஆளணும், நாடு செழிக்கணும். ஏற்கனவே விக்கிரவாண்டி முதல் மாநாடு நடக்கிறத பாத்தீங்களா? எப்படி மாநாடு வெற்றிகரமா நடத்தினாரு. இதுவரைக்கும் எந்த கட்சியும் அந்த ஒரு மாநாட்டை யாரும் நடத்தினது இல்ல. அன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்த காலம், மழையே இல்ல. இன்னைக்கு அதையும் தாண்டி மதுரை மாநகரில் மதுரை மீனாட்சி அம்மன் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த மாநகரம், தூங்கா நகரம் என்று பெயர் பெற்ற மாநகரம். மாடு கட்டி போரடித்தால் மாலாது என்று யானை கட்டி போரடித்தால் அழகி என்ற தென்மாமதுரையில் பாரபத்தியில் அமர்ந்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கும் மதுரையை அரசாட்சி செய்த பெண் அரசிகள் 2 பேரு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒன்னு ராணிமங்கம்மா, இன்னொன்னு மீனாட்சி. தடாதகை பிரட்டியார், கற்பூரவல்லி, சுந்தரவல்லி, அபிராபவல்லி, அபிடேகவல்லி, மாணிக்கவல்லி, மரகதவல்லி, அங்கேற்கண்ணி, அங்கேற்கரசி, மங்கேற்கரசி, மலையத்துவச்ச பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் மகளாக பிறந்தவள் பாண்டிய நாட்டு இளவரசி, கடம்பவன பூவை, கடம்ப வாசினி, பாண்டி பிராட்டி, கோமகள், மதுராபுரி செலவி, முதுமலை திருவழுதி திருமகள், திருக்காமக்கோட்டத்து ஆளுடைய நாச்சியார், திருளேஸ்வரி, மந்திரஜால வித்தைக்காரி, மதுரை அரசாலும் மீனாட்சி, பரதக்கல்லில் சிலையானவள், மீன் போன்ற கண்களை கொண்டவள், பச்சை கிளிய கையில் வைத்திருக்கும் அன்னை மீனாட்சி, பச்சை புடவைக்காரி, சித்திரநாயகி, கயிற்கண் குமாரி, குமரி துறைவள், சுந்தரேஸ்வரை மணந்த மீனாட்சி அம்மனுடைய அருளும் ஆசியும் இருக்கும் வரை இந்த மாநாட்டை யாரும் தொட்டு பார்க்க முடியாது, அசைச்சு பார்க்க முடியாது, ஆட்டி பார்க்க முடியாது. நான் எதுக்கு இங்க வந்திருக்கிறேன்? காரணம் என்ன? என் பேச காட்டவல்ல, என் பேச்ச காட்டவல்ல, என் திறமையை காட்டவல்ல, என் புலமையை காட்டவல்ல, என் அன்பை காட்டவல்ல, என் பண்பை காட்டவல்ல, என் பாசத்தை காட்டவல்ல, என் நேசத்தை காட்டவல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் தளபதி அவர்கள் மீதும் தமிழக வெற்றி கழகம் என்ற மாபெரும் பேரியக்கத்தின் மீது வச்சிருக்கிற மரியாதையை காமிக்க வந்தேன். 2026 தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி, அதுக்கெல்லாம் நாளை கூட போகும் கூட்டமே அதற்கு சாட்சி.